ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி இன்னொரு குக்கிங் மினி விலாக் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கிட்டு சாரி காய்ஸ். ஸோ மறுபடியும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோ நான் லாஸ்ட் வீக்கில் எடுத்த வெனஸ்டேயில் என்னால் எடிட் பண்ணி போடவே முடியலைங்க. ஏன்னா நான் ஒரு இது பார்த்தேன் யூடியூப்பில். அது எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருந்துச்சுங்க. அந்த சிஸ்டரோட சூழ்நிலையை நினச்சி. நம்மளோட யூடியூபர் சீசன் வித் லவ் அபி அக்காவோட ஹஸ்பண்ட் தவறிட்டாங்க. அவங்க யாருன்னு எனக்கு பர்சனலாக தெரியல. ஆனால் அது ரொம்ப என்னை இம்பேக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டிக்குவோம், அவங்களுக்கு மனதைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதாவது தண்ணி சாறு தாங்க. தவசமுழுங்கி கீரை போட்டு எப்படி தண்ணி சாறு வைக்கலான்னு உங்களோட காட்ட போகிறேன். ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பருப்பு வச்சுக்கலாம். பருப்போட பூண்டும் நான் பழுத்த சோப்பு ஊசி மிளகாவும் பச்சை ஊசி மிளகாவும் ஆட் பண்ணி எண்ணெய் விட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வச்சுக்கலாம் ப்ரெஷர் குக்கரில். பருப்பு வந்தோடனே நீங்கள் நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ தாளிப்பை பார்த்துருவோம். ஒரு பேன் எடுத்து எண்ணெய் விட்டு கடுகு தாளிப்பு போட்டிருக்கேன். கடுகு தாளிப்பு போட்டு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பட்டை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற தவசமுங்க கீரையை போட்டுக்கலாம். தவசமுங்க கீரையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கீரை கொஞ்சமாவது வேகணும். ஒரு சில பேர் அப்படி பருப்பெல்லாம் ஊற்றி கடைசியாக கீரையை போட்டு கொதிக்க விடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. ஏன்னா கீரையில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அதனால தான் நான் வதக்கிக்கிறேன். ஸோ நீங்களும் வதக்கி போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ கீரை நல்லா ஒரு 60% வதங்கியோடனே நம்ம வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த மாதிரி தான் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. பருப்பை கடைஞ்சி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் தண்ணி சாறு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் என் வீடியோ பார்த்து எத்தனை பேர் என்னோடய ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு உங்களோட கமெண்ட்டையும் என்கிட்ட சொல்லுங்க. நல்லா வந்துச்சா நல்லா வரலையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யாரெல்லாம் எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நான் போட்ட மஞ்சத்தூள் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா அதை பாருங்கள், இந்த மாதிரி கொதி ஏறணுன்னே உப்பு போட்டுக்கிறேன். ஸோ உப்பு நான் பருப்பு வைக்கும் போது போடலை. ஸோ இப்போ தான் நான் போட்டுக்கிறேன். ஸோ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு பார்த்துக்கோங்க உங்களுக்கு சரியாக இருக்கா ஏன்னான்னு. நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு தக்காளி பழத்தை நான் இந்த ஸ்டேஜில் தாங்க ஆட் பண்ணுவேன். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் தேங்காய் பால் பால் அரைச்சி எடுத்து அந்த தேங்காய் பாலை விட்டுக்கலாம். விட்டோடனே நல்லா ஒரு கொதி ஏறும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. தடா, நம்மளோட முருங்கைக்கீரை ஐயோ வாயிலே வரமாட்டேன்றானே, நம்மளோட முருங்கைக்கீரை தண்ணி சார் ரெடி. ஸோ நான் இதை அப்படியே தான் போட போகிறேன். இந்த வாய்ஸ் ஓவரை எப்படிலாம் நான் கொளறி பேசுகிறேன்னு நீங்களும் பாருங்கள் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறத. ஸோ அன்றைக்கி எங்கள் வீட்டு மெனு பார்த்திங்கன்னா சிக்கன் சம்பாலும் முருங்கைக்கீரை தண்ணி சாரம் தான் நாங்கள் வச்சுருந்தேன். ஸோ இந்த கோம்போ உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தண்ணி சாறு வச்சிங்கன்னா நெத்திலி சம்பல், முட்டை சம்பல், மீன் சம்பால், இந்த மாதிரி கோழி சம்பல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். அண்ட் மறக்காமல் என் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.